வவுனியா சிதம்பரபுரத்தில் இருக்கிற ஈழத்து பழனி முருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் கொடியேற்றம் நடைபெற்றது. மொத்தமாக 12 நாட்கள் இன்றைய தினம் தான் கொடியேற்றம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 21 அடி உயர முருகன் சிலையும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதை பற்றிய காணொளிகளை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மலையின் உயரம் 200 மீட்டர். இதில் 400 படிகளை கொண்டிருக்கு. 400 படிகளை தாண்டி இந்த மலை போய் அங்கே நடக்க போகிற காட்சிகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கால இருக்கிறது வள்ளிக்கன்னு சொல்லி தனியாக ஒரு மேலே அங்கே வள்ளி கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்க்கக்குள்ள இந்த மலையிலேருந்து பார்க்கக்குள்ள கீழே இருக்கிற முருகன் அழகை நீங்கள் காண முடியும். இதில் இருக்கிறது முருகன் கோவில். முருகனுக்கான கோவில் இதுதான். இங்கால தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முருகன் கரையோடு இருக்கிறது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட முருகன் சிலை. மொத்த உயரம் 21 அடி. சில வடிவ தெரியல, கிட்ட கொண்டு போய் காட்டுறேன்னு பாருங்க. போன முறை வீடியோ வெளியிட்டுக்குள்ள நிறைய பேர் முருகன் சில வடிவ தெரியலன்னு. இப்போ பாருங்க, இந்த மொத்த உயரம் 21 அடி. நீண்ட நாள் முயற்சியில் இந்த சிலை உருவாகி இருக்கு. ஆரம்பத்தில் இந்த சிலையை செஞ்சவங்க அதில் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்த பிறகு புதிதாக ஒரு சிற்பாசாரியை நிறுவி அவர் தான் இந்த சிலையை சரி செஞ்சு மிக அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார். இந்த சிலையை இன்றைக்கு திறந்து வைக்க போகிறாங்க. கீழே இருந்து பார்க்கக்குள்ள மலை உச்சியில் இருக்கிற இந்த முருகன் சிலை மிக அழகா இருக்கு. கீழே இருக்கிற பக்தர்களுக்கு மலை மேல இருந்து இந்த முருகன் மிக அழகா அருள் புரிகிற மாதிரி இந்த முருகன் சிலை அமைய பெற்றிருக்கு. சிறிது நேரத்திலேயே பூசைகள் திறந்து வழிகிறது. பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி ஒரு கட்டத்தில் கோயில் முழுவதுமே பக்தர்கள் நிரம்பியிருந்தாங்க. முதல்ல முருகன் கோவிலில் முருகனுக்கான பூசைகள் தொடங்கி இருந்தது. பூசைகள் மிக சிறப்பாக நடந்தது. அனைத்து பக்த அடியார்களும் பயபக்தியோட இந்த பூசையில் கலந்து கொண்டிருந்தாங்க. முருகனுக்கான பூசை தொடர்ந்து வள்ளிக்கான பூசை ஆரம்பமாக இருந்தது. முருகன் கோயிலில் இருந்து வள்ளிமலைக்கு இங்கே இருந்து சில பொருட்களை எடுத்து கொண்டு போனாங்க. வள்ளிமலைக்கு போய் அங்கே இருந்த கோவிலில் வள்ளிக்கான பூசைகள். வள்ளி கோவில் அப்படின்றது பழங்கால குகைகள் போன்று அமைக்கப்பட்ட ஒரு சிறு கோவில். இங்கே வள்ளிக்கான பூசைகள் மிகச் சிறப்பாக நடந்தது. இந்த கோவிலுக்கு வந்திருந்த மக்கள் வேறு வேறு இடங்கள்ல இருந்து வேறு வேறு ஊர்களிலிருந்து வந்திருந்தாலும் இந்த கோவிலில் அவர்கள் நின்ற போது அவர்களுடைய மனதில் இருந்தது முருகன் மட்டும்தான். அது அவர்களுடைய கண்களில் தெரிந்தது. தூரத்தில் பார்க்கறதான் பள்ளிமலை. அங்கிருந்து திருப்பியும் இப்போ கொடியேற்ற நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கிச்சுது. கொடியேற்ற நிகழ்வின் போது சில பக்தர்கள் பக்தி வெள்ளத்தில் மூழ்கி ஆனந்த கூத்தாடுறத காணக்கூடியதாக இருந்தது. கொடியேற்ற நிகழ்வை தொடர்ந்து புதிய முருகன் சிலைக்கான பூசைகள் நடக்க தொடங்கியது. பக்தர்கள் அங்கே நடந்து கொண்ட விதத்தை வச்சு முருகன் அவர்களுடைய மனதில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிந்திருக்கிறான் அப்படிங்கிறத காணக்கூடியதாக இருந்தது.
இறுதியாக நீண்ட நாள் முயற்சிக்கு பிறகு உருவான முருகன் சிலைக்கான பூஜைகள் வந்து நடந்தது. இந்த முருகன் சிலை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகு. முருகன் என்றாலே அழகு. அதில் இந்த சிலை வந்து கொள்ளை அழகு. மலையின் கீழ் அடிவாரத்தில் அதாவது தூரத்தில் பாதையில் வரும்போதே இந்த அழகான முருகன் சிலையை வந்து நீங்கள் தரிசிக்க முடியும். மேலே வந்து பார்த்தா உண்மையிலேயே வேறு லெவல். ஒரு வழியா இந்த முருகனுக்கான பூஜைகள் வந்து நிறைவுற்றது. இன்றைக்கு வந்து கொடியேற்றம் முதலாம் நாள். மொத்தமாக 12 நாட்கள் பூஜை வந்து நடைபெறும். நீங்களும் வந்து முருகன் உறைவிடத்தையும் முருகனையும் கண்டு கழித்து ரசித்து முருகனுடைய அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு காணொளியை சந்திக்கிறேன். நன்றி.